ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ சில இஷ்யூஸ்னால் கண்டினியூஸாக வந்து வீடியோனால் போட முடியல. இயர் ஆஃப்டர் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும். ஸோ என்ன நியூஸ் அப்படி இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ புதுச்சேரி கவர்மெண்ட் வந்து ஒரு சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சர்க்குலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங் எக்ஸாம்ஸ் வந்து புதுச்சேரியில் வரப்போகுது. ஸோ அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும், என்ன மாதிரி கொஸ்டின் கேட்போம், என்ன எதில் இருந்து கொஸ்டின் கேட்போம், எல்லாத்தையும் வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தெரியாதவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாம் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷனில் வர எக்ஸாம், 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் குவாலிஃபிகேஷனில் வர எக்ஸாம் ப்ளஸ் வந்து டிகிரி, இந்த எக்ஸாம்ஸ்க்கெலாம் தனித்தனி எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ காமனாக 10th ஸ்டாண்டர்ட்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 2 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பேப்பர் அப்படி தான் நாங்கள் வைப்போம். ஸோ ஒரு பேப்பர் மட்டும்தான், காலைல மட்டும்தான் எக்ஸாம் நடக்கும். ப்ளஸ் வந்து அதில் வந்து என்ன கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற பேசிக் கொஸ்டின் வந்து கேட்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 12th ஸ்டாண்டர்டுக்கும் வந்து சேம் க்ரைட்டீரியாமே தான் கொடுத்துருக்காங்க. டிகிரிக்கும் அப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th வந்து குரூப் சி அந்த கேட்டகரியில் வரும், டிகிரி லெவலில் வந்து குரூப் பி அந்த கேட்டகரியில் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன முக்கியமாக இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ஆல் குரூப் சி போஸ்ட் வந்து வில் பி சிங்கிள் பேப்பர்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதே வந்து ஹெச்எஸ்சி, ஸோ 12th ஸ்டாண்டர்ட் வந்து அக்கார்டிங் டு த குவாலிஃபை அதுவும் வந்து சிங்கிள் பேப்பர். ப்ளஸ் வந்து இப்போ இப்போ ஏதாவது ஒரு போஸ்ட் வந்து விட போகிறாங்கன்னா, ஸோ அதில் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது க்ரைட்டீரியா அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, ஸோ அந்த க்ரைட்டீரியா மாதிரி பேப்பர் 2வும் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதில் நாங்கள் என்ன முடிவு பண்ணுறோமோ அந்த சிலபஸ் தான் நாங்கள் வந்து கேட்போம். பேப்பர் 1க்கு எல்லாமே காமனாக வரும். பேப்பர் 2க்கு வந்து நாங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறோம், அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக கொஸ்டின் கேட்டால் ஸோ அது மாதிரி தான் வரும் அப்படின்னு வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேவா. ஸோ இப்போ வந்து அசிஸ்டண்ட் வந்து ஆல்ரெடி வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஸோ அதில் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 2 பேப்பர் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த பேசிக்ஸ் அந்த ஃபார்மேட்டில் தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 10th ஸ்டாண்டர்ட்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்டில் என்ன அப்படின்னு பார்த்தா சிஎஸ்எல் எக்ஸாம் அப்படின்னு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் தான் வந்து கொஸ்டின் இருக்கும். ப்ளஸ் 12th ஸ்டாண்டர்ட் வந்து சிஹெச்எல், ஸோ அதுவும் டிகிரிக்கு வந்து சிஜிஎல், ஸோ அந்த கேட்டகரியில் தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டிவ் சிலபஸ் ஃபார் பேப்பர் 1 வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் மார்க் எவ்வளோ ஹெட்டிங் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அந்த ரீசனிங் வந்து 25 மார்க்ஸும், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து ஒரு 25 மார்க்ஸும், ஜென்ரல் நாலேஜ் வந்து 35 மார்க்ஸு, இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து 50 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நாங்கள் இதுலேருந்து தான் கொஸ்டின் வந்து எடுப்போம் அப்படின்னு வந்து சிலபஸையும் அவங்க வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இது ஒரு ப்ளஸ்ன்னு வந்து சொல்லலாம். ப்ளஸ் வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கும் வந்து எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து 12th ஸ்டாண்டர்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து டிகிரி பார்த்தீங்கன்னா, டிகிரியும் வந்து அதுதான். ஸோ சில சேஞ்சஸ் தான் வந்து இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கண்டென்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா, இது வந்து டிராஃப்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். இது வந்து பேசிக்காக வந்து ஒரு டிராஃப்ட் வந்து எக்ஸாமோட டிராஃப்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்கமிங் எக்ஸாமில் இந்த மெத்தடில் தான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணின்னு இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அப்கமிங் எக்ஸாம்ஸில் எதனா ஒரு எக்ஸாம் வந்து நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஸோ இதுமாரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுமாரி இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் போட்டுருங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.